என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். இன்றைக்கி நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அல்லது நீங்கள் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இது கூடவே ஒரு முட்டை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை நல்லா அடிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதில் இப்போ பாதி மட்டும் ஆட் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட உங்ககிட்ட பூண்டு பொடி இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இதை வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் துண்டுகளை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்துடும். ஆனால் உள்ளே வேகாது. சிக்கன்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.